தலைப்பு: புதிய வாழ்க்கை, பழைய பழிவாங்கல். படி 1. மறுபிறவி பழிவாங்குதல். விழிப்பு: யக்ஷனாவின் மாய மண்டலத்தில் உயிருக்கும் மறுமைக்கும் இடையிலான கோடு மங்கலாக ஒரு தொடங்கியது. அன்சுமன் சாம்ராஜ்யத்தில் ஒரு எளிய குடிமகன் எளிமை மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் விதி வேறு திட்டங்களைக் கொண்டிருந்தது. அவர் யக்ஷனாவின் அடர்ந்த காடுகளில் அலைந்து திரிந்தபோது. அவர் ஒரு பழங்கால கலைப்பொருளின் மீது தடுமாறினார். மற்றொரு உலக ஆற்றலுடன் துடிக்கும் ஒரு ஒளிரும் உருண்டை அவருக்கு தெரியாமல். இந்த உருண்டை தாதா மோகித்தின் அமைதியற்ற ஆன்மாவை கொண்டிருந்தது. அவரது அகால மரணத்திற்கு பழிவாங்க தேடும் பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒரு இழிவான நபர். கண்மூடித்தனமான ஒளியின் ஒளியில் மோகித்தின் ஆன்மா அன்சுமானின் சாரத்துடன் இணைந்தது. அவருக்குள் ஒரு செயலற்ற சக்தியை எழுப்பியது. அன்சுமான் திடீரென்று நினைவு கள் மற்றும் தனக்கு சொந்தமான வெளிநாட்டு ஆசைகளின் வருகையுடன் போராடுகையில். அவர் ஒரு காலத்தில் இருந்த எளிமை யானவர் அல்ல என்பதை உணர்ந்தார். கடந்தகால அநீதிகள் மற்றும் துரோகங்களின் தரிசனங்கள் அவரது மனதை கவ்வியது. பழிவாங்கும் நெருப்பை பற்றவைத்தது. இந்த புதிய நோக்கத்தால் உந்தப்பட்டு. அன்சுமான் தனது கடந்தகால வாழ்க்கையின் எதிரிகளை எதிர்கொள்ள ஒரு தேடலை தொடங்கினார். ஒவ்வொரு சந்திப்பின் போதும் தாதா மோகித்தின் செயலற்ற பலத்தையும் தந்திரத்தையும் அவர் தட்டி கேட்டார். அவரது புதிய திறன்களால் தன்னை கூட ஆச்சரியப்படுத்தினார். ஆனால் அவரது பயணத்தின் குழப்பங்களுக்கு மத்தியில். அன்சுமான் பழிவாங்கும் விருப்பத்தை பிறப்பிலிருந்து தன்னில் விதைக்கப்பட்ட நீதியின் கொள்கைகளுடன் சரிசெய்ய போராடினார். அவர் தாதா மோகித்தின் கோபத்திற்கு பாத்திரமாக இருந்தாரா அல்லது நீதிக்கான தனது சொந்த பாதையை அவரால் உருவாக்க முடியுமா? சூரியன் மறைந்ததும் அன்சுமான் இரண்டு உலகங்களின் குறுக்கு வழியில் நின்றார். கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம். வாழும் மற்றும் இறந்தவர்கள் அவரது கண்களில் உறுதியுடன் எரியும் உறுதியுடன். அவர் தனது புதிய அடையாளத்தின் மர்மங்களை அவிழ்த்து. வாழ்க்கை மற்றும் இறப்பு விதிகளை கூட மீறும் ஒரு விதியை செதுக்க சபதம் செய்தார். படி 2. அவிழ்த்துவிடும் நிழல்கள். அன்சுமானின் புதிய அடையாளத்தின் ஆழத்தில் பயணம் தொடர்ந்தது. ஒவ்வொரு அடியும் புதிய சவால்கள் மற்றும் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியது. தாதா மோகித்தின் கடந்த காலத்தின் எதிரொலிகளால் வேட்டையாடப்பட்ட அன்சுமான். யக்ஷனாவின் பாதாள உலகத்தின் சிக்கலான வலைக்குள் தன்னை ஆழமாக இழுத்து கொண்டான். ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர் தனது முந்தைய வாழ்க்கையின் துண்டுகளை கண்டுபிடித்தார். அவரது இருப்பின் புதிரை ஒன்றாக இணைத்தார். ஆனால் அன்சுமான் ஆழமாக ஆராய்ந்தபோது. தனது எதிரிகள் மரண உலகில் ஒருமுறை அறிந்தவர்களுடன் மட்டுப்படுத்த படவில்லை என்பதை கண்டுபிடித்தார். யக்ஷனாவின் நிழலில் இருண்ட சக்திகள் பதுங்கியிருந்தன. அவர்களின் மோசமான இருப்பு ராஜ்யத்தின் கட்டமைப்பை அவிழ்க்க அச்சுறுத்துகிறது. அவரது இரட்டை நனவின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அன்சுமான் துரோகம் மற்றும் வஞ்சகத்தின் துரோக நிலப்பரப்பை வழிநடத்தினார். வழியில் அவர் மரணமற்ற மற்றும் பிற உலக உயிரினங்களுடன் எதிர்பாராத கூட்டணிகளை உருவாக்கினார். ஒவ்வொன்றும் தனது சொந்த ஆன்மாவின் சிக்கல்களைப் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன. ஆயினும்கூட குழப்பம் மற்றும் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில். அன்சுமான் தனது கடந்த கால பாவங்களுக்கு நியாயம் தேடும் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். ஒவ்வொரு எதிரியும் தோற்கடிக்கப்பட்டபோது. அவர் நீண்ட காலமாக தனக்கு தவறிய உண்மைக்கு நெருக்கமாகிவிட்டார். ஆனால் நண்பனுக்கும் எதிரிக்கும் இடையே உள்ள கோடுகள் மங்கலாகி விட்டதால். அன்சுமான் தனக்குள் இருக்கும் இருளை எதிர்கொள்வதில் தனக்குள்ள மிகப் பெரிய சவாலை எதிர்கொண்டான். ஏனென்றால் பழிவாங்குவதற்கான தேடலில். அவர் தனது மனித நேயத்தை வரையறுக்கும் கொள்கைகளை இழக்க நேரிடும். யக்ஷனா சாம்ராஜ்யத்தின் மீது சந்திரன் அதன் வெளிர் ஒளியை வீசியபோது. அன்சுமன் விதியின் உச்சியில் நின்றான். பழிவாங்கலின் கவர்ச்சிக்கும் மீட்பின் வாக்குறு திக்கும் இடையில் அவனது இதயம் கிழிந்தது. அவரது கடந்த காலத்தின் எதிரொலிகள் காற்றில் எதிரொலிக்கும்போது. அவர் தன்னை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் நிழல்களால் அவர் நுகரப்படாமல் இருக்க. தனது சொந்த மனசாட்சியின் வெளிச்சத்தால் வழிநடத்தப்படுவார் என்று அவர் சபதம் செய்தார். படி 3. ரிடம்ப்ஷன்ஸ் கேம்பிட். யக்ஷனா ராஜ்யத்தின் மீது சூரியன் உதித்தபோது. அன்சுமன் தனது விதியின் குறுக்கு வழியில் நின்று. தனது கடந்த கால இருளுக்கும் தனது புதிய நோக்கத்தின் வெளிச்சத்திற்கும் இடையில் கிழிந்தான். நாளுக்கு நாள் தாதா மோகித்தின் நினைவுகளின் சுமைகள் அவன் மீது கனமாக இருந்தது. அவனது ஆன்மாவையே தின்றுவிடும். ஆனாலும் கொந்தளிப்புக்கு மத்தியில் நம்பிக்கையின் ஒரு பிரகாசம் பிரகாசமாக பிரகாசித்தது. பழிவாங்கும் குழப்பத்தின் மத்தியில் மீட்பதற்கான வாய்ப்பு. அவரது இரட்டை உணர்வின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அன்சுமான் தனது கடந்த காலத்தின் நிழல்களை எதிர்கொள்ளவும்.
மன்னிப்பை நோக்கி ஒரு பாதையை உருவாக்கவும் ஒரு தேடலை தொடங்கினார். வழியில் அவர் பழைய மற்றும் புதிய கூட்டாளிகளை சந்தித்தார். ஒவ்வொருவரும் அவரை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் இருளில் ஒளியின் கலங்கரை விளக்கத்தை வழங்கினர். ஆனால் அன்சுமன் யக்ஷனின் இதயத்தில் ஆழமாக பயணித்த போது அவர் சோதனைகளை எதிர்கொண்டார். அது அவரது வலிமையை மட்டுமல்ல, அவரது உறுதியையும் சோதித்தது. துரோகம் ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது. பழிவாங்கும் சோதனையானது அவரது உன்னதமான தேடலை தடுக்க அச்சுறுத்தியது. ஆயினும்கூட ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி அன்சுமான் பலமடைந்தார். அவரது ஆவி துன்பத்தின் நெருப்பால் தணிந்தது. தைரியம் மற்றும் தியாகம் மூலம் அவர் தனது கடந்த காலத்தின் மர்மங்களை அவிழ்க்க தொடங்கினார். அவரது இருப்பின் அடித்தளத்தையே உலுக்கிய உண்மைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் வெளிப்பாட்டின் விளிம்பில் நின்றபோது அன்சுமான் தனது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டார். இவ்வளவு காலமாக அவரை வேட்டையாடிய இருளுடனான இறுதி மோதல். யக்ஷனின் விதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ள ஒளியை தழுவுவதன் மூலம் மட்டுமே தனது கடந்த காலத்தின் நிழல்களை ஒருமுறை மற்றும் நிரந்தரமாக வெளியேற்ற முடியும் என்று அவர் அறிந்திருந்தார். போர் நடந்து கொண்டிருந்தபோது அன்சுமானின் தீர்மானம் ஒருபோதும் தளரவில்லை. மீட்பின் உறுதி மொழியால் அவனது இதயம் எரிகிறது. இறுதியில் அவர் இரட்சிப்பை கண்டது பழிவாங்கல் மூலம் அல்ல, ஆனால் மன்னிக்கும் சக்தியின் மூலம். இருண்ட நாட்களின் முகத்திலும் கூட மனித ஆவியின் நீடித்த வலிமைக்கு ஒரு சான்றாகும். படி 4. நித்திய சுழற்சி. அவரது காவிய போராட்டத்திற்கு பிறகு அன்சுமான் வெற்றியடைந்தார். அவரது ஆன்மா மீட்பின் நெருப்பால் புதிதாக உருவானது. அவரது கடந்த காலத்தின் நிழல்கள் இறுதியாக ஓய்வெடுக்கப்பட்ட நிலையில் அன்சுமன் யக்ஷனா ராஜ்யத்திற்கான நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக தனது பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். தனது பயணத்தின் மூலம் பெற்ற ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அவர் நீதியையும் நிலை நிறுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். தனது முந்தைய வாழ்க்கையின் பாவங்கள் மீண்டும் நடக்காது என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனால் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது யக்ஷணம் முழுவதும் ஒரு புதிய அச்சுறுத்தலின் கிசுகிசுக்கள் பரவ ஆரம்பித்தன. இருண்ட படைகள் நீண்ட நேரம் செயலற்ற நிலையில் மீண்டும் ஒருமுறை கிளறி ராஜ்யத்தை குழப்பத்தில் மூழ்கடிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தனது வீட்டை பாதுகாக்க தீர்மானித்த அன்சுமான் ஒரு புதிய தேடலை தொடங்கினார். அது அவரது தைரியம், அவரது வலிமை மற்றும் அவரது உறுதியான உறுதியை சோதிக்கும். பழைய மற்றும் புதிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து அவர் அறியப்படாத ஆபத்துகளை தைரியமாக எதிர்கொண்டார். சவால்களை எதிர்கொண்டார், அது அவரை தனது திறன்களின் வரம்புகளுக்கு தள்ளும். ஆயினும்கூட குழப்பம் மற்றும் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் அன்சுமான் உறுதியுடன் இருந்தார். துன்பங்களை எதிர்கொண்டாலும் அவரது நம்பிக்கை அசையாது. ஏனென்றால் ஒரு வீரனின் உண்மையான அளவுகோல் வெற்றி பெற்ற போரிலோ அல்லது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டோ அல்ல, மாறாக எந்த செலவையும் பொருட்படுத்தாமல் சரியானதை எதிர்த்து போராடும் தைரியத்தில் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். யக்ஷனாவின் சாகாவின் மற்றொரு சூரியன் மறைந்தபோது அன்சுமன் உயரமாக நின்றான். இருளால் பாதிக்கப்பட்ட உலகில் நம்பிக்கை மற்றும் மீட்பின் சின்னமாக. பயணம் நீண்டதாக இருந்தாலும் ஆபத்து நிறைந்ததாக இருந்தாலும் அவரது இதயத்தில் ஒளி இருக்கும் வரை நிழல்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். படி 5. மீட்பின் மரபு. பருவங்கள் மாறி யக்ஷனா சாம்ராஜ்யம் அன்சுமானின் கண்காணிப்பு பார்வையில் தழைத்தோங்கியது. தாதா மோகித் போன்ற அவரது கடந்தகால வாழ்க்கையின் கிசுகிசுக்கள் தொலைதூர நினைவகத்தில் மங்கியது. ஆயினும்கூட அவரது பயணத்தின் எதிரொலிகள் நீடித்தது. மீட்பின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். ஆனால் நிலத்தில் அமைதி நிலவுவது போல் பாதாள உலகத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. ஒரு நிழல் உருவம் இருண்ட மந்திரம் மற்றும் பழங்கால வெறுப்புகளை பயன்படுத்தியது. மீண்டும் ஒருமுறை யக்ஷணன் மீது குழப்பம் ஏற்பட்டதால் அன்சுமன் தனது மிகப்பெரிய சவால் தனக்கு முன்னால் இருப்பதை அறிந்தான். தனது கூட்டாளிகளை கூட்டி தனது உறுதியை நிலைநாட்டி அன்சுமான் இந்த புதிய தீமையின் மூலத்தை எதிர்கொள்வதற்கான தேடலை தொடங்கினார். அவர் வீட்டிற்கு அழைக்க வந்த ராஜ்யத்தை பாதுகாக்க உறுதி பூண்டார். வழியில் அவர் சோதனைகளை எதிர்கொண்டார். அது அவரது வலிமையையும் திறமையையும் மட்டுமல்ல, அவரது இருப்பின் சாரத்தையும் சோதித்தது. ஆயினும்கூட குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அன்சுமன் நீதி மற்றும் நீதிக்கான தனது உறுதிப்பாட்டில் அசையாமல் இருந்தார்.
ஏனென்றால் வெற்றி பெற்ற போர்களோ அல்லது தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளோ அல்ல. துன்பங்களை எதிர்கொண்டு அவர் எடுத்த தேர்வுகள்தான் அவரை வரையறுத்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். இறுதி மோதலானது அடிவானத்தில் தோன்றியபோது அன்சுமான் தனது மிகப்பெரிய எதிரியை எதிர்கொள்ள தயாராக நின்றார். ஒரு காலத்தில் அவரது சொந்த ஆன்மாவில் குடியிருந்த இருளின் பிரதிபலிப்பு. யக்ஷனின் விதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ளே உள்ள ஒளியை தழுவினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். டைட்டான்களின் மோதல் நிலம் முழுவதும் எதிரொலித்த போது அன்சுமான் தனது விதியை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டார். அவரது இதயம் மீட்பின் நெருப்பால் எரிந்தது. முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து நிறைந்ததாக இருந்தாலும் அவரது இதயத்தில் நம்பிக்கை இருக்கும் வரை அவரது பயணத்தின் மரபு தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். படி 6. ஒளியின் வெற்றி. யக்ஷனாவின் இதயத்தில் உயிருக்கும் மறுமைக்கும் இடையிலான கோடுகள் மங்கலாக. ராஜ்யத்தின் ஆன்மாவுக்கான இறுதி போர் வெளிப்பட்டது. மீட்பின் பிறையில் உருவான அன்சுமான் இருளின் உருவமாகவே நேருக்கு நேர் நின்றான். போர்க்களம் முழுவதும் அவரது எதிரி நிழலிலும் தீமையிலும் மூழ்கி வெற்றியின் பிடியில் இருப்பதை அறிந்து அவமதிப்புடன் கேலி செய்தார். ஆனால் அன்சுமான் தனது சொந்த நம்பிக்கை களின் வெளிச்சத்தால் தூண்டிவிடப்பட்டதை மறுத்துவிட்டார். ஒவ்வொரு வேலைநிறுத்தம் மற்றும் பாரியின் போதும் அவர் நட்பின் பிணைப்புகள் மற்றும் அவரது பயணத்தின் நினைவுகளிலிருந்து வலிமையை பெற்று மரண சகிப்புத்தன்மையின் வரம்புகளுக்கு அப்பால் தன்னை தள்ளினார். மோதல் வெடித்தபோது உண்மையின் துணி நடுங்கியது. ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான டைட்டானிக் போராட்டத்தை எதிரொலித்தது. ஆயினும்கூட குழப்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் மினுமினுப்பு பிரகாசமாக பிரகாசித்தது. அதிகமான முரண்பாடுகளை எதிர்கொள்வதில் நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. ஒரு அவநம்பிக்கையான மன உறுதியுடன் அன்சுமன் தனது முழு சக்தியையும் கட்டவிழ்த்து யக்ஷனாவிலிருந்து இருளை ஒருமுறை மற்றும் அனைவருக்கும் விரட்டினார். தீங்கிழைக்கும் சக்தி ஒன்றுமில்லாமல் சிதறியதால் ராஜ்யம் ஆரவாரத்தில் வெடித்து இருளின் மீது ஒளியின் வெற்றியை கொண்டாடியது. ஆனால் வெற்றியில் கூட தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அன்சுமன் அறிந்தான். உடனடி அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்டாலும் அவரது தேடலின் மரபு நிலைத்திருக்கும். மீட்பின் சக்தி மற்றும் மனித ஆவியின் பின்னடைவை நினைவூட்டுகிறது. சாகாவின் மற்றொரு சூரியன் மறைந்தபோது அன்சுமன் நிமிர்ந்து நின்றான். துன்பத்தின் நெருப்பில் ஒரு வீரனாக. அவனது மரபு வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கிறது. வெற்றி பெற்ற போர்களோ அல்லது தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளோ அல்ல. அவருடைய நம்பிக்கைகளின் வலிமையும் இதயத்தின் தூய்மையும்தான் அவரை வரையறுத்தது. படி 7. ஒரு புதிய சகாப்தத்தின் விடியல். யக்ஷனாவிலிருந்து இருளின் நிழல்கள் அகற்றப்பட்டு அமைதியின் சூடான அரவணைப்பில் ராஜ்யம் மூழ்கிய நிலையில் அன்சுமன் மீண்டும் ஒரு குறுக்கு வழியில் தன்னை கண்டான். பழிவாங்கும் தலைகளிலோ அல்லது கடந்த காலத்தின் எடையிலோ இனி பிணைக்கப்படாமல் யக்ஷனை வீட்டிற்கு அழைத்த அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக அவர் நின்றார். ஆயினும்கூட அமைதியின் மத்தியில் ஒரு நோக்க உணர்வு அவரது ஆன்மாவை பற்றிக் கொண்டது. அடிவானத்திற்கு அப்பால் இருக்கும் புதிய சாகசங்கள் மற்றும் சவால்களுக்கான ஏக்கம். ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துடனும் அவருடைய விசுவாசமான கூட்டாளிகளின் தோழமையுடனும் அன்சுமான் ஒரு புதிய தேடலை தொடங்கினார். இது யக்ஷனாவின் எல்லைகளுக்கு அப்பால் அவரை அழைத்துச் செல்லும் கண்டுபிடிப்பு மற்றும் ஆய்வுக்கான பயணம். தொலைதூர மலைகளின் உயரமான சிகரங்களிலிருந்து அறியப்படாத கடல்களின் ஆழம் வரை அன்சுமான் பழக்கமான மற்றும் அறியப்படாத நிலங்களைக் கடந்து புதிய அனுபவங்களைத் தேடி ஒவ்வொரு மதம் மற்றும் வகையான உயிரினங்களுடனும் பிணைப்புகளை உருவாக்கினார். ஆனால் அவரது பயணங்களின் அதிசயங்களுக்கு மத்தியில் அன்சுமான் தனது கடந்த காலத்தின் படிப்பினைகளை ஒருபோதும் மறக்கவில்லை. இது அவரது பயணத்தின் நீடித்த மரபு மற்றும் அவரது நம்பிக்கைகளின் வலிமைக்கு ஒரு சான்றாகும். முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்ததாக இருந்தாலும் அவரது இதயத்தில் ஒளி இருக்கும் வரை அவர் ஒருபோதும் தளரமாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். யக்ஷணத்தில் ஒரு புதிய நாளில் சூரியன் உதிக்கும்போது அன்சுமன் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் பார்த்தான். எந்த சோதனைகள் வந்தாலும் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருளில் கூட மாறாத நம்பிக்கையுடனும் அவற்றை எதிர்கொள்வான். ஒரு புதிய வாழ்க்கையின் வெளிச்சத்தில் ஆன்மாக்கள் மீட்பை காணலாம். படி 8. மறுபிறவி விதியின் பிரதிபலிப்புகள். பருவங்கள் கடந்து அன்சுமானின் பயணம் அவரை தொலைதூர நாடுகளுக்கும் அறியப்படாத பகுதிகளுக்கும் கொண்டு சென்றது. தாதா மோகி தனது விதியை வடிவமைத்துக் கொண்டது போன்ற அவரது கடந்தகால வாழ்க்கையின் எதிரொலிகள் தனிமையின் அமைதியான தருணங்களில். அன்சுமான் தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த சோதனைகள் மற்றும் இன்னல்களைப் பற்றி பிரதிபலிப்பதைக் கண்டார். போர்கள் வென்றது.
நட்புகள் மற்றும் வழியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆயினும் கூட. அவரது பயணங்களின் அமைதிக்கு மத்தியில் அவரது இதயத்தில் ஒரு அமைதியின்மை நீடித்தது. அவரது கடந்த காலத்தின் நிழல்கள் ஒருபோதும் பின்தங்கியிருக்கவில்லை என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு காலத்தில் யக்ஷனை அச்சுறுத்திய இருளில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும். அவரது முந்தைய வாழ்க்கையின் வடுக்கள் அவரது ஆன்மாவில் பதிந்திருந்தன. ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது அன்ஷுமான் தனது கடந்த கால தவறுகளால் வரையறுக்கப்படவில்லை. ஆனால் நிகழ்காலத்தில் அவர் செய்த தேர்வுகளால் அவர் வரையறுக்கப்படவில்லை என்பதை அறிவதில் ஆறுதல் கண்டார். அவரது பயணத்திலிருந்து பெற்ற ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அவர். வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். இருண்ட ஆத்மாக்கள் கூட ஒரு புதிய வாழ்க்கையின் வெளிச்சத்தில் மீட்பை காணலாம் என்பதை அறிந்திருந்தார். அதனால் அன்ஷுமன் சரித்திரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது. எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் பார்த்தார். எந்த சோதனைகள் வந்தாலும் தைரியத்துடனும் உறுதியுடனும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அவர் அவற்றை எதிர்கொள்வார். பெரும்பாலான ஹீரோக்கள் மகத்துவத்திற்கு உயர முடியாது. வரையறுத்தது போர்களில் வென்றதோ அல்லது தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளோ அல்ல. ஆனால் அவரது நம்பிக்கைகளின் வலிமை மற்றும் அவரது இதயத்தின் தூய்மை மீட்பின் நீடித்த சக்தி மற்றும் மனித ஆவியின் பின்னடைவு ஆகியவற்றின் சான்றாகும். படி 9. மறுபிறவி பழிவாங்குதல் ஒரு புதிய ஆரம்பம். அன்ஷுமானின் பயணம் தொடர்ந்து வெளிவருகையில். யக்ஷனா ராஜ்ஜியத்தில் அமைதியின் உணர்வு நிலைபெற்றது. அதன் மக்கள் செழிப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் புதிய சகாப்தத்தின் அரவணைப்பில் மூழ்கினர். ஆயினும்கூட அமைதியின் மத்தியில் ஒரு புதிய அச்சுறுத்தலின் கிசுகிசுக்கள் கிளறத் தொடங்கின. சாம்ராஜ்யத்தின் விளிம்புகளில் பதுங்கியிருந்த ஒரு நிழல் இருப்பு. அதன் நோக்கங்கள் மர்மம் மற்றும் தீமை ஆகியவற்றால் மறைக்கப்பட்டன. தான் வீட்டிற்கு அழைக்க வந்த ராஜ்யத்தை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார். அன்ஷுமான் ஒரு புதிய தேடலை தொடங்கினார். இது அவரது தைரியம். அவரது வலிமை மற்றும் அவரது உறுதியின் வரம்புகளை சோதிக்கும். பழைய மற்றும் புதிய கூட்டாளிகளுடன் அவர் அறியப்படாத இடத்திற்கு சென்றார். சொல்லப்படாத ஆபத்துகளை துணிச்சலாக எதிர்கொண்டார் மற்றும் அவரை விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளும் சவால்களை எதிர்கொண்டார். ஆனால் துன்பங்களை எதிர்கொண்டாலும் அன்ஷுமான் உறுதியுடன் இருந்தார். வரவிருக்கும் சோதனைகளால் அவரது ஆவி உடைக்கப்படவில்லை. ஏனென்றால் ஒரு வீரனின் உண்மையான அளவுகோல் வெற்றி பெற்ற போரிலோ அல்லது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டோ அல்ல. மாறாக எந்த செலவையும் பொருட்படுத்தாமல் சரியானதை எதிர்த்து போராடும் தைரியத்தில் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். யக்ஷணத்தில் ஒரு புதிய நாளில் சூரியன் உதித்தபோது. அன்ஷுமன் ராஜ்யத்தை மீண்டும் ஒருமுறை சூழ்ந்துவிடும் என்று அச்சுறுத்தும் இருளை எதிர்கொள்ள தயாராக நின்றான். அவனது கடந்த காலத்தின் எதிரொலிகள் அவனது ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தி செல்வதால். இருண்ட காலத்திலும் நம்பிக்கையின் ஒளி எப்போதும் பிரகாசமாக பிரகாசிக்கும் என்பதை அறிந்த அவர் முன்னேற சபதம் செய்தார். அன்ஷுமானின் பாரம்பரியத்தை வரையறுத்தது போர்களில் வென்றதோ அல்லது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டதோ அல்ல. ஆனால் அவரது நம்பிக்கைகளின் வலிமை மற்றும் அவரது இதயத்தின் தூய்மை மீட்பின் நீடித்த சக்தி மற்றும் மனித ஆவியின் பின்னடைவு ஆகியவற்றின் சான்றாகும். படி 10. மறுபிறப்பு பழிவாங்குதல் இறுதி நிலைப்பாடு. யக்ஷனாவின் இதயத்தில் ராஜ்யத்தை நித்திய நிழலில் மூழ்கடிப்பதாக அச்சுறுத்தும் தீய சக்தியை அன்ஷுமன் எதிர்கொண்டதால். ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான இறுதிப் போர் உச்சக்கட்டத்தை எட்டியது. சாம்ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில். அன்ஷுமான் தனது கடந்தகால வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும். அவரது அசைக்க முடியாத உறுதியின் வலிமையையும் பயன்படுத்தி. தனது முழு சக்தியையும் கட்டவிழ்த்து விட்டார். மோதல் வெடித்ததால் உண்மையின் துணி நடுங்கியது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான டைட்டானிக் போராட்டத்தை எதிரொலித்தது. ஆயினும்கூட குழப்பம் மற்றும் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில். நம்பிக்கையின் ஒரு பிரகாசம் பிரகாசமாக பிரகாசித்தது. அதிகமான முரண்பாடுகளை எதிர்கொள்வதில் நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. ஒவ்வொரு வேலைநிறுத்தம் மற்றும் பாரியின் போதும். அன்ஷுமன் யக்ஷனின் பாதுகாப்பிற்காக மட்டுமல்ல. தனது சொந்த ஆன்மாவின் மீட்பிற்காகவும் போராடினார். ஏனென்றால் ஒரு வீரனின் உண்மையான அளவுகோல் வெற்றி பெற்ற போரிலோ அல்லது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டோ அல்ல. மாறாக பெரிய நன்மைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் விருப்பத்தில் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் தூசி படிந்து போரின் எதிரொலிகள் காற்றில் மங்கிப் போனதால். அன்ஷுமன் வெற்றி பெற்றான். அவனது ஆவி மீட்பின் நெருப்பால் புதிதாக உருவானது. ஆனால் ராஜ்யம் கடினமாக வென்ற வெற்றியை கொண்டாடிய போதும்.
அன்ஷுமன் தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தான். அவரது கடந்த காலத்தின் நிழல்கள் அழிக்கப்பட்டாலும். புதிய சவால்கள் அடிவானத்தில் காத்திருந்தன. வாக்குறுதியும் சாத்தியமும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி அவரை அழைக்கின்றன. புதிய நோக்கத்துடனும் உறுதியுடனும் அன்ஷுமான் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் எதிர்நோக்கினார். எந்த சோதனைகள் எதிர்நோக்கினாலும் தைரியத்துடனும் மன உறுதியுடனும். இருண்ட ஆன்மாக்களும் கூட அவற்றை எதிர்கொள்வார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு புதிய வாழ்க்கையின் வெளிச்சத்தில் மீட்பை காணலாம். மறுபிறப்பு பழிவாங்கும் கதையில் சூரியன் மறைந்ததும். ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. மீட்பின் நீடித்த சக்தி மற்றும் மனித ஆவியின் பின்னடைவு ஆகியவற்றின் சான்றாகும். சீசன் 2 டீசர். அவரது வெற்றிக்குப் பிறகு மர்மம், ஆபத்து மற்றும் மீட்பின் வாக்குறுதி ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட ஒரு புதிய சாகசத்தை தொடங்கும். அன்ஷுமானின் பயணம் தொடர்கிறது. தைரியம், நட்பு மற்றும் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான நித்திய போராட்டத்தின் கதையை பின்னிப்பிணைத்து. ரீபார்ன் வெஞ்சியன்ஸின் அடுத்த பாகத்தில் எங்களுடன் சேருங்கள்.